வேறு காலத்தடவை தான். நாங்கள் நேரு யுவகேந்திரா மூலம் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய அறிவியல் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். மிக்க நன்றி. போயிட்டு வந்து என்ன நடந்துன்னு சொல்கிறோம். புயல் பாதிப்பு அதிகமாக இருக்குது. முதல்வரும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. மத்திய அரசுலேருந்து நிதி வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய சொன்ன இது வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே நடந்த புயல் நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மிகப்பெரிய வெள்ளத்தில் கடந்த ஆண்டு தத்தளித்து நம்ம பலாயிரம் கோடி ரூபா பாதிக்கப்பட்டது. அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு இந்த நிமிஷம் வரை வழங்கலை. அதோட பெரிய வேடிக்கைன்னா கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கூட இந்திய அளவில் 14 மாநிலங்களுக்கு புயல் வெள்ளம் பாதித்ததாட்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக எங்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குஜராத்துக்கு 600 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு 1492 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆந்திராவுக்கு 1250 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை தேடி பார்த்தோம், நயா பைசா தமிழ்நாட்டுக்கு தரல. கேரளா வயநாட்டில் 200க்கு மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வீடுகள் பாதிப்பு கேரளாவில். கேரளாவுக்கும் அதில் ஒரு நயா பைசா கூட அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கலை. இப்படி தமிழ்நாடு அல்லது கேரளா போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பேசும்போது தமிழில் 2 வார்த்தையை உச்சரித்து தமிழுக்கு பெருமை சேர்த்த மாதிரியும் தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான ஜிஎஸ்டி வரியை முதல் மகாராஷ்டிரா கொடுத்தாலும் 2வது இடத்துல நம்ம கொடுக்குறோம். திருப்பி தருகின்ற பணம் நமக்கு தர வேண்டிய பணங்களை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னும் பைசா தந்து இன்னும் வேலையை ஆரம்பிக்கலை. அதே போல் நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு 2ஆம் கட்ட திட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனுமதிக்கும் கஷ்டம், அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதே போல் சர்வ சிக்ஷா அபியான் பற்றி சொல்லுவாங்க, அனைவருக்கும் கல்வி திட்டம். 40,000 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணால் தான் நாங்கள் அந்த பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அப்படி டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் நியாயமானு நீங்கள் தான் கேட்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிதியமைச்சராக இருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். நீங்கள் நம்ம மத்திய அரசு ஒன்றிய அரசில் அமைச்சராக இருக்கவங்க அதிகாரிகள்கிட்டலாம் வர்றவங்ககிட்டலாம் நீங்கள் தான் பத்திரிகையாளர் தான் கேட்கணும். ஏன் தொடர்ந்து தமிழகத்தை ஏன் வஞ்சிக்கின்றார்கள்? ஒரு கொஸ்டினை போட்டு நீங்கள் கேட்டாலே போதும். இல்லை, இந்த திருப்பு முதல்வர் அறிவிப்பு இல்லை கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினதாகவும் உறுதியாக கொடுக்கப்படும் சொல்லி சொன்னதை மாதிரி சொல்கிறாங்க. முன்னால் தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நிர்மலாமாலாம் வந்துட்டு தானே போனாங்க. அவங்க நாங்கள் நம்ம இதை விட கொடுமை திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எவ்வளோ பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 26 பேருக்கு மேலே இறந்ததாட்டு நம்ம பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க எல்லாம் டெல்லியில் நம்முடைய பாரத பிரதமர் உட்பட அமைச்சர்கள்லாம் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தான் பத்திரிகை ஊடகங்களில் சொல்கிறீங்க. அது பாரத பிரதமர் வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி. அதை ஆவணப்படமாட்டி இப்போ எடுத்து அதை பார்க்குறதுல இருக்கக்கூடிய ஆர்வம். தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ வெள்ளம் பாதிப்பு இருக்குது. அவங்களுடைய ஒரு ட்வீட் கூட போட்டு அனுதாபம் தெரிவிக்கலைங்கிறது பத்திரிகைகள் ஊடகங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே தமிழ்நாட்டை எதற்காக இப்படி வஞ்சிக்கின்றார்கள் என்று தெரியல. நீங்கள் பத்திரிகையாளர்களும் துணையாக கேட்கணும். சட்டப்பேரவையில் கூடுதல் எதிர்கட்சிகள் பேசுகிற கூடுதல் நேரம் ஒதுக்குன்னு சொல்லி வேலுமணி கூடுதல் நேரம் கேட்கலையா? கூடுதல் நாட்கள் நடக்கும். கூடுதல் நாட்கள் நடத்துறதுக்கு நாங்கள்
நீ பத்திரிகையில் வந்து சொன்ன மாதிரி இருந்தால் அங்கே கையெழுத்து போட்டு எல்லாம் 2 நாளைக்கு சம்ம வச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே 2014 2020 வரை அவங்க இது போல் நடத்தியிருக்காங்க. 2 நாளைக்கு மேலே நடத்தலை. அதை விட பெரிய கொடுமை, அந்த கூடுதல் மானிய கோரிக்கையில் விவாதமே நடத்தப்பட்டாங்க. மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் 2022, 23 2 வருஷமும் இது என்னது விவாதம் நடந்தது. விவாதம் இல்லாமல் படலை. இப்போ இந்த 24 விவாதம் நடக்கும். அதனால் அது அவங்களுக்கு தெரியும். போயிட்டு இருந்தோடனே நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டோடனே எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாங்க வேண்டிய நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததான் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு காரணங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுது. நேற்று கூட பிரேமலதா போய் அந்த இடங்களை போய் பார்வையிட்டு ஃபோட்டோ ஷூட் அரசு தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வெள்ளம்னு அறிவிச்சிட்டா வானிலை ஆய்வு மையத்துக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கதையை முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாங்க. நீங்கள் தம்பி என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், என்ன செய்யலைன்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன செய்திருக்கணும், என்ன செய்யலை நான் சொல்லலாம். அவங்க எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மத்திய வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் வெள்ளம் மழை எங்கெல்லாம் மழை வரும், எவ்வளோ மழை வருங்கிறத பற்றி அவங்க அளவு எந்த முடியுமோ அந்த அளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. சொன்ன இடங்கள்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பகுதியில் உடனே நிவாரண முகாம் ஒன்றை ஏற்படுத்துகிறாங்க. சென்னை எடுத்துக்கிட்டால் 143 இடத்துல நிவாரண முகாம். இந்த புயல் ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒரு நிவாரண முகாமை அறிவித்து உங்கள் பக்கங்களில் இருக்கவங்க நிவாரண முகாமுக்கு உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டு அங்கே வந்துடுங்க. இல்லை உங்கள் வீட்டிலே நீங்கள் மாடி இருக்க அங்கே தங்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி வெள்ளம் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் தயார் நிலையில் அந்த தேசிய பேரிடர் அல்லது எல்லா அரசு அதிகாரிகள் எல்லா பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. உடனே போய் கூப்பிட்டு வந்துடலாம். அவங்க கூப்பிட போகிற இடத்துல தான் நீங்கள் பத்திரிகையாளர்களும் நீங்கள் தொலைக்காட்சி வச்சுட்டு நிற்கிறீங்க. கூட்டிகிட்டு வர்றதையும் நீங்கள் தான் காட்டுறீங்க. எல்லாமே நீங்கள் தான் காட்டுறீங்களே தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அரசு மாதிரி இதுவரைக்கும் எந்த அமைச்சருமே வீட்டில் போய் தூங்கினமா இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பொறுப்பில் தான் அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிலையில் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. நான் இது அரசியலுக்காக சொல்லலை, உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுறேன். இதே போல் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் பெரும் வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரியா தகவல் இல்லாமல் திறந்து விட்டது பேரில் சென்னையில் பெரும் வெள்ளம். நம்மெல்லாம் இங்கேருந்தே லாரியாக என்ன அனுப்புகிறோம், பொருட்கள் அனுப்புகிறோம். நீங்கள் தான் எடுத்து போட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னு பொதுமக்கள் கொண்டு வர வேண்டிய நீங்கள் தான் பத்திரிகை தான் பார்த்தோம். இது அப்படி இருக்கா? அப்போ அந்த காலகட்டத்துக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஆட்சியில் இருக்கிறவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் பெருமெல்லாம் வட மாநிலம், நம்முடைய பகுதிக்கு நம்ம தென் மாவட்டங்களுக்கு மழை எதுவும் போதாது. மழை வேணும்னு நல்லா கடவுள்கிட்டே வேணும். நன்றி ஐயா. இன்னொன்று வந்து இது எப்படி நீங்கள் வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டதுனால வெள்ளம் ஏற்படுன்னு சொல்கிறீங்களோ, அதே போல் சாத்தனூர் டேமையும் முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டதுனால தான் வெள்ளம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்லிட்டாங்க. 5 அறிவிப்பு கொடுத்து உங்கள் பத்திரிகை ஊடகங்களில் வந்ததுக்கு பிறகுதான் திறந்திருக்கேன்ட்டாங்க. நன்றி, வணக்கம்.